இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தோமோ அதை நான் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக செய்கிறோம். இதற்கு முன்பு நாம் மனுக்களை கொடுத்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு மனுக்களை வாங்கி கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றம். ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். இதான் நான் வச்ச கோரிக்கை. நாங்கள் இந்த காலத்தில் நாங்கள் சாதி ஒழிப்புக்காக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்கின்ற முழக்கத்தை தமிழ்நாட்டு சூழலில் முழங்கிய முதல் முழக்கம், எழுந்த முழக்கம் என்பது இந்த முழக்கம் தான். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு சமூக நீதி களமா அமைச்சரானா எனக்கு சமூக நீதி களம் தான் முதல்ல. சாதி ஒழிப்பு களமா அமைச்சரா அப்படின்னா எனக்கு சாதி ஒழிப்பு களம் தான் முதல்ல. முழுமையாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவை நாம் நனவாக்க வேண்டும். அடிமைத்தனம் அறுத்தெறிய ஆயுதம் ஏந்தவில்லை நீ, அறிவெனும் கூர்வாளை தாங்கி அரசியலமைப்பு சட்டம் தந்தாய். சாதி மத கொடுமைகளை சாம்பலாக்கிய சரித்திரமே, சாம்பலாக்கிய சரித்திரமே, சமத்துவ பாதை காட்டிய சகாப்த நாயகனே அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர், இருண்ட சமூகத்தின் ஒற்றை வெளிச்சம் நீ, ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை குரல் நீ. அமைச்சருக்கு இப்பொழுது சிறப்பு செய்கின்ற நேரம். நமது மூத்த ஐஏஎஸ் அதிகாரியும் மேலாண்மை அறங்காவலருமான ஐயா செல்லப்பன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நினைவு பரிசினை ஐயா தேவதாஸ் ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். சமூகத்தின் ஒற்றை வெளிச்சம் நீ, ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை குரல் நீ. போதி மரத்து புத்தரை போ புரட்சி மரத்து அம்பேத்கரே, உன்னாமம் சொல்லும் என்றும் உரிமை வாழ்வின் ரகசியத்தை. தமிழக அளவில் ஆதிராவிட நலத்துறை பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவர், ஒரு ஆண் ஒரு பெண். அதை போலவே 12ஆம் வகுப்பில் ஒரு ஆண் ஒரு பெண். தமிழக அளவில் முதல் பரிசு பெற்ற இந்த பிள்ளைகளுக்கு சான்றிதழும் பணத்தொகையும் இப்பொழுது நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கரங்களால் வழங்குவதற்கு நமது அம்பேத்கர் அகாடமி மிக சிறப்பான ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். நான் இப்பொழுது பெயர்களை வாசிக்க ஒவ்வொருவராக, முதலாவதாக எஸ் சங்கவி, 10ஆம் வகுப்பு, நந்தனார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, சிதம்பரம், கடலூர் மாவட்டம். 500 மதிப்பெண்களுக்கு 481 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். சங்கவி அவர்கள் மென்மேலும் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று நம் மனமுவந்து நாம் வாழ்த்துகின்றோம். இந்த 4 பரிசுகளில் 2 பரிசுகள் நம்முடைய இந்த ட்ரஸ்டினுடைய ஸ்தாபகர் மதிப்பிற்குரிய மேனாள் மிசோரம் கவர்னர் டாக்டர் பத்மநாபன் அவர்கள் அவருடைய துணைவியார் மறைந்த பிறகு ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒரு என்டோமெண்ட்டாக இங்கே கொடுத்து, அந்த என்டோமெண்ட் திருமதி சீதா பத்மநாபன் என்டோமெண்ட், அந்த என்டோமெண்ட் பேரில் 2 மாணவர்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் முதலிடம் பெற்ற ஒரு மாணவர் ஒரு மாணவிக்கு இந்த பரிசு தொகை திருமதி சீதா பத்மநாபன் என்டோமெண்ட்லேருந்து கொடுக்கப்படுகிறது என்பதை ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அடுத்ததாக ஐயாவுக்கு நன்றி. அடுத்ததாக ஏ சந்தோஷ், 10ஆம் வகுப்பில் 500 மதிப்பெண்களுக்கு 476 மதிப்பெண்கள் பெற்று இங்கே வந்திருக்கிறார். ஏ சந்தோஷ், அரசு ஆதிராவிட நலப்பள்ளி, புளியந்தோப்பு, சென்னை. மிகப்பெரிய பல்வேறு கலை படைப்புகள் மூலமாக நமது சென்னை மாநகரின் கலாச்சாரங்கள் எல்லாம் இன்றைக்கு திரைப்படங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. மாபெரும் சாதனைகளை கபடியில், விளையாட்டுத் துறையில், செஸ்ஸில் என்று பல்வேறு பணிகளில் செய்வதைப் போலவே கல்வியிலும் இங்கே பிள்ளைகள் சிறப்பு செய்திருக்கிறார்கள். சந்தோஷ் அவர்களை வாழ்த்தி நமது அமைச்சர் அவர்கள் இப்பொழுது சான்றிதழை வழங்குகிறார்கள். அடுத்ததாக 12ஆம் வகுப்பில்
முதலிடம் பெற்றிருக்கிற 600 மதிப்பெண்களுக்கு 562 மதிப்பெண் பெற்றிருக்கிற ரித்திகா, எதிலும் பெண்கள் தான் முதலிடம் என்று சொல்லுகின்ற வண்ணம் ரித்திகா அவர்கள் அரசு ஆதிராவிட நலப்பள்ளி தர்மாநல்லூர் கடலூர் மாவட்டத்தில் வந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்று அவருக்கு பரிசையும் பொன்னாடை அணிவித்தும் அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சான்றிதழ் வழங்கி அடுத்ததாக கோகுல மாதவன் 12ஆம் வகுப்பில் 600 மதிப்பெண்ணுக்கு 532 மதிப்பெண் பெற்றவர். அரசு ஆதிராவிட நலப்பள்ளி மேலவன்னியூர் கடலூர் மாவட்டம். நிறைய கடலூர் மாவட்டத்திலிருந்து நிறைய வந்திருக்கிறாங்க. இப்பொழுது நமது அமைச்சர் பெருமகன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சான்றிதழ் வழங்கி பிள்ளைகளுக்கு சிறப்பு செய்கிறார். அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர், இருண்ட சமூகத்தின். அன்பிற்கினிய அமைச்சர் அவர்கள் வாழும் நம் கால வரலாறு, தமிழர் வார்த்தெடுத்த புறநானூறு, தாழும் மனிதனின் தலை நிமிர்த்தி தம்மம் போதிக்கும் ஒரு புத்தாறு. அன்பிற்கினிய அமைச்சர் வன்னியரசு அவர்கள், எத்தனையோ அரசுகளை நாம் கண்டிருக்கிறோம், நமக்கு அமைந்த ஒரு மாபெரும் நல்லரசு நமது வன்னியரசு அவர்கள் இப்பொழுது தமது உரையை வழங்க அன்போடு வேண்டும். தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா செல்லப்பன் முன்னாள் ஐஏஎஸ் அவர்களே, டாக்டர் அம்பேத்கர் அகாடமியினுடைய இணை மேலாண்மை அரங்காவலர், மக்கள் கல்வி அறக்கட்டளையினுடைய இணை மேலாண்மை அரங்காவலர் மரியாதைக்குரிய முனைவர் எஸ் தேவதாஸ் அவர்களே, இந்த நிகழ்விலே நன்றியுரையாற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு முனிராஜ் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, மக்களுடைய பிரச்சனைகளை அல்லது மக்களுடைய தேவைகளை கேட்டறிந்து மிகச் சிறப்பாக செயலாற்றி வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களே, இது இன்னும் பேர்களை சொல்ல முடியும். அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு இந்த நிகழ்வுக்கு பங்கெடுத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் மரியாதைக்குரிய தோழர் இரா கிட்டு அவர்கள், இந்த பகுதியிலிருந்து பங்கெடுத்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் சுபாஷ் சந்திர போஸ் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 90களில் எப்படி செயல்பட்டார்களோ அதே அக்கறையோடு, சமூக அக்கறையோடு இந்த சமூக மக்களுடைய விடுதலைக்காக இன்றைக்கும் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் அவர்கள் செயலாற்றி வருவது வரவேற்கத்தக்கது, பாராட்டக்கூடியது. ரொம்ப இன்றைக்கி பாருங்கள், அவர் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு வந்து அந்த காசை, பென்ஷன் காசை வச்சுக்கிட்டு வீட்டில் குடும்பத்தோடு வந்து நிம்மதியாக எங்காவது டூர் போகலாம், எங்காவது வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சமுதாய நம்முடைய மக்களுடைய பிரச்சனைகளை, நம்முடைய மக்களுடைய கோரிக்கைகளை, நம்முடைய மக்களுடைய அடுத்த தலைமுறையை எப்படி நாம் வந்து முன்னுக்கு கொண்டு வருவது, அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையை, இலக்கை எப்படி வென்றெடுப்பது என்கின்ற அடிப்படையில் இத்தனை ஒரு பெருந்தகைகள் எல்லாம் வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த 2ஆம் தேதி கூடி கல்வித்துறையில் இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் அழைச்சி அவர்களை நாம் வந்து எப்படி எம்பவர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. இதை நான் வந்து உண்மையாகவே பாராட்டுக்குரியதாக நான் பார்க்குறேன். நான் வரவேற்புக்குரியது. இது வந்து சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான அகாடமியை நாம் அம்பேத்கர் பேரிலே உருவாக்கி இளைஞர்களை இப்போ வந்து கடலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் என்று சொன்னார்கள். கோகுல மாதவன், சந்தோஷ், அப்புறம் சங்கவி, ரித்திகா, இந்த 4 மாணவர் மாணவிகளை வந்து கண்டறிந்து தேடி இவ்வளோ மார்க்கு, அதாவது மதிப்பெண்கள் இவ்வளோ எடுத்திருக்கிறாங்க, அவர்களை வந்து நம்ம கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தி இதே போல் தமிழ்நாடு முழுக்க, அதுவும் அரசு பள்ளியில் படித்தவங்க, இதான் ரொம்ப முக்கியமாக. 4 பேருமே அரசு பள்ளியில், அதுவும் அரசு ஆதிராவிட நலப்பள்ளியில் படிச்சிருக்கிறாங்க.
அதற்கு நாங்கள் வந்து உண்மையாகவே வாழ்த்துக்கின்றேன், வரவேற்கிறேன். ஏன்னா நான் வந்த உடனே வந்து எங்கள் துறையில் வந்து அரசு ஆதிரோடர் நல பள்ளியில் படித்தா 1, 2, 3 மதிப்பெண்கள் அதிக மதிப்பெண் எடுத்தவங்கள நம்ம அழைச்சி அவர்களுக்கு வந்து நம்ம வந்து ஊக்கத்தொகை கொடுக்கணும், பரிசு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே இந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிவெடுத்திருக்கிறாங்க. யாரையும் வந்து வரிசைப்படுத்தி அவர்களை வந்து மற்ற மாணவர்களை வந்து நம்ம வந்து அவருடைய ஆர்வத்தை நம்ம குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அரசு எடுத்த முடிவு. அதனால் அதை செய்ய வேணாம்ங்கிறதுனால நம்ம அதை அப்படியே நிறுத்தியிருக்கோம். ஆனாலும் நாம் வந்து ஊக்கப்படுத்த வேண்டிய ஒரு 10 மாணவர்களை எடுங்கன்னு இருக்கேன். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்கள 10 மாணவர்கள் எடுத்து நம்ம அவர்களுக்கு தொகை கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அதனால் இம்மாதிரியான செயல்பாடுகள், ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இந்த மாலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்த வேண்டும். இவர்கள் முன்னெடுக்கின்ற நம்முடைய முன்னோர்கள், அதாவது முன்னெத்தி களத்திலே முன்னெத்தி போராளிகளாக கல்வி களத்தில் நிற்கக்கூடிய நம்முடைய மக்களை வந்து முன்னேற்றி கொண்டிருக்கின்ற இவர்கள் இதை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். நாம் கட்டாயம் வர வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறையோடு, அந்த உந்து சக்தியோடு நம்ம வந்து இந்த களத்தில் நின்றுருக்கோம். அதான் நான் வந்து இங்கே வந்து நிற்பதற்கான காரணம். ஆக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய செயல்பாட்டை, வரலாற்று பூர்வமான இந்த செயல்பாட்டை முன்னெடுக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இதற்கு எந்த வகையில் நான் உதவி செய்ய முடியுமோ கட்டாயம் எங்களுடைய துறை சார்ந்து நான் கட்டாயம் செய்வேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அன்றைக்கி 2 பேரும் வந்து ரொம்ப நேரம் பேச முடியல. அங்கே பேச முடியாத ஒரு சூழல் தான். ஏன்னா நேற்றைக்கு நான் அந்த அலுவலகத்திலிருந்து கிளம்பும்போது மணி 10:40. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்திருக்கிறேன். இன்னமும் அங்கே இருக்கலாம், இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. நான் எப்படியாவது வந்துடுவேன் நினச்சிட்டு கூட இருக்கலாம். நான் கேட்டுட்டு முடிச்சுட்டு போகிறதா இருந்தால் நான் போவேன். இருக்கிற சூழல் கருதி போகணும், இல்லை அடுத்த நிகழ்வுக்கு நான் போக வேண்டியது வரும். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மக்கள் இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள். நான் இவ்வளோ காலமாக எழுச்சி தமிழர் அவர்களோடு கற்றுக்கொண்டது, எழுச்சி தமிழர் அவர்கள் எனக்கு அல்லது கற்றுக் கொடுத்தது, இதற்கு முன்பு நான் என்ன செய்தனோ அதை அஃபிஷியலாக செய்கிறோம், அதிகாரப்பூர்வமாக செய்கிறோம். இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தோமோ அதை நான் இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக செய்கிறோம். அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு அதை நம்ம செய்கிறோம். இதற்கு முன்பு நாம் மனுக்களை கொடுத்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு மனுக்களை வாங்கி கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம், அல்லது அதை செயல்படுத்துவதற்கு நாம் ஆர்டர் போடுற இடத்துல நம்ம இருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றம். இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகு எத்தனையோ மாற்றங்களை விடுதலை சிறுத்தைகள் உருவாக்கி இருக்கிறது. எங்களுடைய தலைவர் அல்லது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தேர்தல் பாதைக்கு முன்பு உங்களில் யாரும் யோக்கியன் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை, இந்த இயக்கத்திற்கு யாராவது வர விரும்பினால், விடுதலை சிறுத்தைகள் பேர் இயக்கத்துக்கு நீங்கள் வருவதற்கு விரும்பினால் நீங்கள் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அமைச்சராகணும்னு வராதிங்க, வாக்கரிசி போட்டுட்டு இந்த இயக்கத்துக்கு வாங்கன்னு சொன்னபோது வந்தவன் நான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவன். நான் சிறைக்கு போகணும் அப்படின்னு தலைவர் சொல்லும் பொழுது சிறைக்கு போவதற்கு தயார் என்று அறிவித்து விட்டு இந்த இயக்கத்திற்கு வந்தவன். விடுதலை புலிகளோடு நான் அங்கே இருந்தவன். இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு ஒரு எக்ஸஸ் தான். அதனால் முழுக்க இந்த மக்களுக்காக நான் அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் இந்த களத்தில் இருக்கிறேன். அதனால் இவ்வளவு நாள் இருக்கணும், இத்தனை மணி நேரம் இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் இல்லை. முழுமையாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவை நாம் நனவாக்க வேண்டும். அதான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய மிகப்பெரிய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி நம்ம இந்த களத்தில் நம்ம நின்றுட்டுருக்குறோம். நான் முதல்ல அசம்பிளியில் நுழையும் பொழுது நான் அசம்பிளிக்குள்ளே வருவானான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கடந்த முறை 2021 நான் வானூர் தொகுதியில் அதே விழுப்புரம் மாவட்டத்தில் போட்டிட்டு தோற்றிருந்தேன். இப்போ நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். வெற்றி அப்படிங்கிறது திண்டிவனம் தொகுதியில் எல்லா மக்களும் சேர்ந்து எனக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த சூழலில் அந்த தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்வேன். எனக்கு கடுமையான நெருக்கடி, எப்படிப்பட்ட ஒரு புயல் வந்தது, எப்படி எல்லோரும் தோற்றார்கள், முதல்வர் கூட தோற்றிருக்கிறார்கள். நல்லது செய்தார் இந்த தொகுதிக்கு, குளத்தூர் தொகுதிக்கு. ஆனாலும் அவர் தோற்றிருக்கிறார். ஆனால் திண்டிவனம் தொகுதியில் நான் முதல் முறையாக நிற்கிறேன், அறிமுகத்தோடு நிற்கிறேன். ஆனால் எனக்கு வாக்களித்திருக்கிறார் என்றால்
எனக்கல்ல, அது விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு அளித்த வாக்கு. ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை, ஒரு புரட்சியை, ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகள் வருகைக்கு முன்பு, வருகைக்கு பின்பு என்று நாம் பார்த்தோம் என்றால், வருகைக்கு முன்பு என்பது எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகு அது சூழல் மாறி இருக்கின்றது. தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய சூழல் இருக்குது. ஆம், நாங்கள் இந்த காலத்தில் நாங்கள் சாதி ஒழிப்புக்காக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்கின்ற முழக்கத்தை தமிழ்நாட்டு சூழலில் முழங்கிய முதல் முழக்கம், எழுந்த முழக்கம் என்பது இந்த முழக்கம்தான். அதுக்கு பிறகு தான் வந்து கடலூர் மாவட்டமாக இருக்கட்டும், விழுப்புரம் மாவட்டமாக இருக்கட்டும், எந்த மாவட்டங்களாக இருந்தாலும் மதுரையிலிருந்து எழுப்பிய அந்த முழக்கத்திற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்தது. இப்போ தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு, தமிழ்நாட்டில் தேர்தல் பாதை களத்தில் வந்த பிறகு அரசியல் அதிகாரத்தில் முதலில் நுழைந்த இயக்கமும் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம்தான். அதற்கான ஒரு உத்தியை, அதற்கான தேர்தல் உத்தியை, அதற்கான அரசியல் உத்தியை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த மக்களுடைய அரசியல், சமூக, பொருளாதார மேம்பாட்டை உயர்த்துவதற்காக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அந்த உத்தியை கையாண்டு வருகிறார்கள். எங்களுடைய தலைவர் தான் வந்து எனக்கு என் டி தியாகராஜா அவர்களை அறிமுகப்படுத்துகிறார். அவர் பல்வேறு சூழலில் இதை சொல்லிகிட்டே இருப்பார். நம்ம பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருப்பார். இன்றைக்கி அவருடைய கனவு இன்றைக்கு வந்து ஓரளவுக்கு நிறைவேறியிருக்கு. ஏன்னா எல்லோருக்குமே தெரியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் முதலில் சட்டசபைக்கு நுழைந்த பொழுது மரியாதைக்குரிய ஐயா தேவதாஸ் அவர்கள் சொன்ன கோரிக்கை அத்தனையுமே நான் வந்து முதல்ல நான் பேசினது உரையே அதுதான். ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். இதான் நான் வச்ச கோரிக்கை. கேஎன் பாஷா அவர்களுடைய அறிக்கையை, அந்த பரிந்துரையை ஏற்று தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்தணும்னு நான் அன்னைக்கு பேசினேன். 16(4)A 1995 நினைக்கிறேன் அந்த ஆண்டில், அதில் வந்து இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரும் பொழுது இதை கொண்டு வந்து இந்த சட்டத்தின் மூலமாக எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான அந்த பதவிகளை வந்து இடஒதுக்கீடு, பதவி உயர்வில் வந்து இடஒதுக்கீடு வேண்டும் என்று அன்றைக்கு எத்தனையோ பேர் வந்து அதை வந்து கோரிக்கை எழுப்பினாலும், முதல்ல நம்ம வந்து இந்த சட்டசபையில் நம்ம வந்து கோரிக்கை எழுப்பியிருக்கிறோம். இந்த 2 கோரிக்கை எழுப்பினதுக்கு தாண்டி பஞ்சமி நிலங்களை கண்டறிந்து இந்த பஞ்சமி நிலங்களையும் மீட்கணும்னு சொல்லி சொன்னோம். இதையெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கேட்டு அவருடைய நிறைவு பேச்சில் அல்லது அவருடைய பதிலுரையில் கடந்த ஆட்சியில் வந்து என்னென்ன நடைபெற்றதோ அது தொடரும் என்று அறிவித்தார்கள். அப்போ அக்பர் அலியினுடைய அந்த குழுனுடைய பரிந்துரையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். கேஎன் பாட்ஷா அவர்களுடைய பரிந்துரையும் நான் வாங்கி நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் அதனுடைய பொருள். அதனால் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நடக்கின்ற அந்த சாதி ஆணவ படுகொலைக்கு பின்னாடி இருக்கின்ற இந்த சனாதன கோட்பாட்டை இன்றைக்கு நிலைநிறுத்தக்கூடிய பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார கும்பலுக்கு எதிராக தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த கோரிக்கையை எழுப்புகின்ற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். சட்டசபைக்கு வெளியில் நாங்கள் எழுப்பிய முழக்கம் இன்றைக்கு சட்டசபைக்கு உள்ளே எழுப்பியிருக்கிறோம். இதற்கு முன்பு நம்ம எழுப்பியிருக்கோம். அதே போல் வந்து எஸ்சிஎஸ்டி ஆணையத்தை பற்றி ஐயா அவர்கள் சொன்னார்கள், நம்ம தேவதாசனை. அதில் ரொம்ப முக்கியமானது நம்ம தலைவர் வச்ச கோரிக்கை தான். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதில் வந்து இந்த கடைகளில் வந்து ஒரு ஸ்டார் வச்சு இதில் நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறது போல் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை அப்படின்னா, அது வந்து ஜுடிஷியலில் ஓய்வற்றவர்கள் யாராவது நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் இதை மாற்ற வேண்டும் என்று ஒரு சிங்கிள் மெம்பர் பில்லை வந்து சட்டசபையில் கொண்டு வந்தார். அதை எடுக்கணும், அந்த நிபந்தனை எடுக்கணும். என்ன நிபந்தனை? ஜுடிஷியலில் இருக்கிறவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்களை அதில் போடாததை நிறுத்துங்க. இது அப்படியே இருக்குது பெண்டிங்கு. நான் தமிழக முதல்வரை சந்தித்தபோது இந்த கோரிக்கையெல்லாம் சொன்னேன். நான் இதெல்லாம் எடுக்கணும். ஏன்னா ஜுடிஷியலில் இருக்கிறவங்களை தாண்டி நிறையா வந்து ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், இது சமூக அக்கறை உள்ளவர்கள் நிறையா இருக்கிறாங்க. அப்போ அவர்களெல்லாம் நாம் வந்து நியமிக்க முடியும். இதை நம்ம வந்து கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதனால் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் வைத்த அத்தனை கோரிக்கைகளையும்
நான் ஏற்கனவே முதல்வர் அவர்கள்ட்ட வச்சுட்டேன் அப்படின்னா வச்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கிறது இல்லை. இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவேன். இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை, கோரிக்கை நிறைவேறிச்சா அப்படியா அதை செயல்படுத்தும் வரை தொடர்ந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே நம்ம வந்து செய்வோம். அதனால் நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த காலத்தில் வந்து ஒரு அமைச்சராக ஆனதுனால சரி சொகுசாக போய் உட்காந்துட்டு அப்படியே வந்து போகிற ஆட்கள் இல்லை. களத்தில், இந்த களத்தில், சமூக களத்தில், கிரவுண்டில் என்னென்ன நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதையெல்லாம் இன்றைக்கு நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. எனக்கு விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு வந்து சமூக நீதி களமாக அமைச்சரானா எனக்கு வந்து சமூக நீதி களம் தான் முதல்ல. தமிழில் விடுதலை களமா இல்லை அமைச்சரானா எனக்கு தமிழில் விடுதலை களம் தான் எனக்கு முதல்ல. ரெண்டாவது தான் எனக்கு அமைச்சர். சாதி ஒழிப்பு களமா அமைச்சரா அப்படின்னா எனக்கு சாதி ஒழிப்பு களம் தான் முதல்ல. அமைச்சர் அப்படிங்கிறது ரெண்டாவது. ஏன்னா இதுதான் நிரந்தரம், அது வந்து தற்காலிகம். எனக்கு தெரியும் பதவி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு செயல்பாட்டுக்கான ஒரு வடிவம், அவ்வளோதான். ஆனால் களத்தில் வந்து மக்களை அணியப்படுத்தி மக்களை தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது, கடமை இருக்கின்றது. இளைஞர்களை நாம் வந்து தயார்படுத்தி கொண்டே இருக்கணும். இந்த சமூக களத்தில், சாதி ஒழிப்பு களத்தில், இன்றைக்கு இருக்கின்ற சனாதன ஆதிக்க களத்தில் நாம் இளைஞர்களை தயார்படுத்த வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட தயாரிப்புகளை தான், அப்படிப்பட்ட உழைக்களத்தை தான் இன்றைக்கு அம்பேத்கர் அகாடமி இன்றைக்கு தயாரித்து கொண்டிருக்கின்றது. அதான் நான் வந்து பாராட்டுறேன். இளைஞர்களை தயார்படுத்த, வெறும் இளைஞர்களை வந்து படிப்பாளிகளாக நாம் மாற்றி அனுப்புவதில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்லுவார், வெறும் நம்ம படிப்பாளிகளை உருவாக்குவதல்ல, அறிவாளிகளை உருவாக்குவது. அப்படிப்பட்ட அறிவாளிகளை நம்முடைய அம்பேத்கர் அகாடமி உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இளைஞர்களை, மாணவர்களை தேர்ந்தெடுத்து தயார்படுத்தி இன்றைக்கி அவங்க போகிறாங்க. நம்ம பிள்ளைங்க போனால் கேட்டாங்க, நான் டாக்டர் ஆகணும், இன்னொன்று அக்கௌண்டன்ட் ஆகணும், எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. அவர்கள் மருத்துவர் ஆனாலும் சமூக அக்கறையோடு சமூக களத்தில், சாதி ஒழிப்பு களத்தில் நாம் என்னென்ன பங்காற்ற முடியும் என்கின்ற அந்த அக்கறையோடு நாம் பணியாற்றினால் மட்டும்தான் நாம் வந்து அதை ஒரு நிறைவான ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னு இருக்கோம். அது அப்படிப்பட்ட மாணவர்களை, அப்படிப்பட்ட இளைஞர்களை நாம் உருவாக்க வேண்டும், உருவாக்க முடியும் என்கின்ற அந்த தொலைநோக்கு இலக்கோடு தான் இந்த களத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த இலக்கு, இந்த பயணம் என்பது நீண்ட தூர பயணம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை போல் இந்த இடத்துல நான் வந்து இந்த தேரை இழுத்து வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன். எவ்வளவுக்கு முன்னேற்றி இதே அரசியலை, இதே வந்து சமூக நீதி அக்கறையோடு, இந்த விடுதலையோடு யாராவது ஒருத்தர் முன்னேற்றி இது முன்னிழுத்து செல்ல வேண்டும், யாரும் பின்னிழுத்து செல்லக்கூடாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற அந்த மகத்தான தலைவருடைய கனவை இன்றைக்கு ஓரளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்னேற்றி நகர்த்தி செல்கிறது என்றால் இன்னமும் எவ்வளோ தூரம் இழுத்து செல்ல வேண்டியிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு களத்தை நாம் மேலும் மேலும் கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது, வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது, விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கனவை நாம் நனவாக்கும் வரை நாம் தொடர்ந்து களமாட வேண்டிய தேவை இருக்கின்றது, பொறுப்பும் இருக்கின்றது. அந்த வகையில் நம்முடைய இந்த மக்கள் கல்வி அறக்கட்டளையும் டாக்டர் அம்பேத்கர் அகாடமியும் இணைந்து இதை முன்னெடுத்தி வருகிறது உண்மையாகவே பாராட்டுக்குரியது. அத்தனை செயல் திட்டங்களையும் அத்தனை கோரிக்கைகளையும் நாம் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு நம்முடைய ஒற்றுமை மிக முக்கியம், எல்லோருடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். ஆகவே இணைந்து நாம் செயல்படுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இல்லாத ஒரு அருமையான உரையை இன்றைக்கு நாம் கேட்டிருக்கிறோம். ஐயா அவர்கள், வன்னியரசு அவர்கள் அந்த போராட்டக்களமா அமைச்சர் பதவியா என்றால் அமைச்சர் பதவியெல்லாம் அப்புறங்க, போராட்டக்களம் தாங்க அப்படின்று சொல்லுகின்ற அந்த உள்ளம் மிக உயர்ந்த உள்ளம், மிகப்பெரிய உள்ளம். அப்படிப்பட்ட உள்ளத்திற்கு மிகப்பெரிய பதவிகள் தொடர்ந்து வர வேண்டும். வாழும் நம் கால வரலாறாக நிச்சயமாக மிகப்பெரிய வரலாற்றை அவர் எழுத தொடங்கி இருக்கிறார். அது தமிழக வரலாற்றில் பல்வேறு அலைகளை, பல்வேறு எழுச்சிகளை உருவாக்கும். அவர் 100 ஆண்டு காலம் வாழ்க, அதை தாண்டியும் வாழ்க, பேறுகளெல்லாம் பெருக, உயர்ந்த நிலை அடைக என்று டாக்டர் அம்பேத்கர் அகாடமியின் மூலமாக ஐயாவை வாழ்த்துகிறோம்.
அடிமைத்தனம் அறுத்தெறிய ஆயுதம் ஏந்தவில்லை நீ. அறிவெனும் கூர்வாளை தாங்கி அரசியலமைப்பு சட்டம் தந்தாய். சாதி மத கொடுமைகளை சாம்பலாக்கிய சரித்திரமே, சாம்பலாக்கிய சரித்திரமே, சமத்துவ பாதை காட்டிய சகாப்த நாயகனே.